நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் நம்மோடு இருக்கும்போது எல்லா காரியங்களிலும் நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்க முடியும். மத்தேயு 17:18 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொல்லி, பிதா இயேசுவோடு இருந்ததால் ஊழியத்திலே அநேக அற்புதங்கள் நடந்தது. அவர் வார்த்தையின் வல்லமையினால் பிசாசுகள் ஓடி போயின. இயேசு கிறிஸ்து பாருங்க, மறுபடியும் தன் சீசரில் சிலரை அழைத்து கொண்டு உயர்ந்த மலையின் மேல் போய் தனித்து ஜெபிக்க செல்கிறார். ஜெபத்தை முடித்துவிட்டு திரும்ப வருகிறார். ஊழியத்திலே வல்லமை வெளிப்படுகிறது. நாம் யாராய் இருந்தாலுமே எவ்வளவு அதிகமாய் ஜெபிக்கிறோமோ அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து தனி ஜெபம் செய்து முடித்து வர பிசாசின் கிரியைகள் அங்கு அழிக்கப்பட்டிருக்கும். இப்போதும் பாருங்க, ஒரு தகப்பனார் வாலிபனான தன்னுடைய மகனை பிசாசானவன் தீயிலும் தண்ணீரிலும் விழ வைத்து கொடிய வேதனைப்படுத்துகிறான் என்று சொல்லி உடைந்த உள்ளத்தோடு அவரை வேண்டிக் கொள்ளுகிறார். அவர் பிசாசை அதட்டினார். உடனே அந்த பிசாசு வாலிபனை விட்டு புறப்பட்டு போக அந்த வாலிபன் சுகமானான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் தினமும் தவறாமல் தனி ஜெபம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து விடுதலையை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். God bless you.